நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோல PM கிசான் உதவித்தொகையினுடைய 20வது தவணை தொகை எப்பொழுது கிடைக்கும் அப்படின்றத பத்தின ஒரு லேட்டஸ்டான அப்டேட்டை பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. வீடியோ பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணி நண்பர்களோட கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி பார்த்துடலாம். எந்த விதமான முதலீடுமே இல்லாம மாசம் 15,000 80,000 வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு. 100% ட்ரஸ்டட் அண்ட் ஜென்யூனான கம்பெனி தான். இந்த ஜாபை நீங்க பார்ட் டைமாவோ அல்லது ஃபுல் டைமாவோ பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்ல ஜாயின் பண்றதுக்கு உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜோ அல்லது வந்துட்டு பேசிக்காக உள்ள குவாலிஃபிகேஷன் அந்த மாதிரி எந்த விதமான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுமே கிடையாது. நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், ரிட்டையர்ட் பர்சனா இருக்கலாம், யார் வேணாலும் தாராளமா இந்த ஜாப்ல ஜாயின் பண்ணலாம். நீங்க அட்வான்ஸாகவோ இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி எதுவுமே நீங்க கொடுக்க தேவையில்லை. மாதம் 15,000 80,000 வரைக்கும் ரொம்ப ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்க முடியும். இது பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அந்த கம்பெனிலேருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி பேசுவாங்க. விருப்பம் இருக்கக்கூடிய நபர்கள் தாராளமாக போயிட்டு கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இந்திய திருநாட்டினுடைய முதுகெலும்பாக திகழக்கூடிய விவசாயத்தையும் விவசாயிகளையும் ஊக்குவிக்கக்கூடிய வகையில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் விவசாயிகளுக்கும் விவசாயத்திற்கும் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்திட்டு வர்றாங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா மானிய விலையில் உரங்கள் வழங்குறது, மானிய விலையில் இடுபொருட்கள் அதாவது விதைகள் வழங்குறது, அதே போல் இயந்திரங்கள் விவசாயத்திற்கு தேவையான இயந்திரங்கள், அப்புறம் வந்துட்டு அந்த கலப்பைகள், அதே போல் வந்துட்டு டிராக்டர்கள் இந்த மாதிரி வழங்குறதுக்கு மானியம் கொடுக்குறது, இந்த மாதிரி பல்வேறு திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்தி வர்றாங்க. அதனுடைய அந்த வரிசையில் வந்து ஒரு சூப்பரான திட்டம் தான் PM கிசான் சம்மான் யோஜனான்னு சொல்லக்கூடிய திட்டம். அதாவது விவசாயிகளுக்கு ஆண்டிற்கு 6,000 ரூபாய் வழங்கக்கூடிய ஒரு சூப்பரான திட்டம் தான் இது. ஒவ்வொரு 4 மாதத்திற்கும் ஒரு முறை விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் 2,000 ரூபாய் நேரடியாகவே செலுத்துவாங்க. ஸோ இது வரைக்கும் கிட்டத்தட்ட 19 தவணைகளாக இந்த 2,000 ரூபாயானது விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை 20வது தவணை தொகையானது எப்பொழுது விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் அப்புறம் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் அனைவரது மத்தியிலுமே இருக்குது. ஸோ இது தொடர்பான ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்டானது கிடைத்திருக்கு. அதற்கு முன்னதாக இந்த யாரெல்லாம் விண்ணப்பித்து 20வது தவணை தொகைக்காக காத்திருக்காங்களோ அவர்களெல்லாம் செய்ய வேண்டிய ஒரு சில முக்கியமான பணிகள் இருக்குது. அதாவது EKYC வெரிஃபிகேஷன் முடிச்சிருக்குது, அதே போல் ஆதார் மற்றும் வங்கி கணக்கு இணைத்திருக்கிறது. இந்த மாதிரி ஏற்கனவே நம்ம கடந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி பணிகள் யாருமே செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா உடனடியாக அதை செய்து முடிச்சிருங்க. அப்படி இந்த பணிகள் யாரெல்லாம் செய்து வச்சிருக்காங்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அந்த 2,000 ரூபாய் உதவித்தொகையானது வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 20வது தவணை தொகையானது ஏற்கனவே கடந்த ஜூன் 24ஆம் தேதி கிரெடிட் ஆகும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஆனால் அது அந்த தேதியில் வந்து வர வைக்கப்படாதனால வருகின்ற ஜூலை மாதம் முதல் வாரத்தில், அதாவது கம்மிங் வீக்கில் வந்துட்டு அதிகபட்சமாக அந்த ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே என்னது அனைத்து விவசாயிகளுடைய வங்கி கணக்கிலையுமே இந்த 2,000 ரூபாய் வர வைக்கப்படும் அப்படின்ற மாதிரி அதிகாரப்பூர்வமான தகவல் தெரிவிக்குது. ஸோ கண்டிப்பாக வருகின்ற வாரத்தில் இந்த 2,000 ரூபாய் அப்படின்றத விவசாயிகள் எதிர்பார்க்கலாம் அப்படிதான் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி. இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் எழுதுங்க. வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். இது போல தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.